வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலகிராம் லிங்க்கு குடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் லிங்க்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மார்னிங் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சா கனெக்ட் ஆகி ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுவே புதுசா இருந்தீங்கன்னா வந்து இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ முதல் பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து கீழ பிகினர்ஸ் கைட் குடுத்துருக்கேன். இதில ஒரு 14 வீடியோ இருக்கு. இந்த வீடியோ ஒன் பை ஒன்னா பாருங்க. புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும் டெய்லியும். அப்போ ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணா தான் உங்களுக்கு இது பிடிபடும். பழகிட்டீங்கன்னா, அப்புறமா அந்த அப்டேட்டட்ஸ் வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சுக்கங்க. பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு அதாவது இது நான் ஃபுல்லாவே பார்த்துட்டே இருக்க சொல்ல வரல. நீங்க பழகிட்டீங்கன்னா போதும். அப்புறம் இது தேவை இருக்காது உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால பழகிக்கங்க. முதல்ல ஒவ்வொன்றா பழகுறதுக்கு உண்டான வழி பாருங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்து இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுலயே நம்மளுடைய கோர் கான்செப்ட் குடுத்துருப்போம். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ட்ரேடிங் ஈஸியா செட் பண்ணிக்க முடியும். வாங்க நம்ம இன்னைக்கு ஸ்டாக்ஸ்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஃபர்ஸ்ட்டு. ஸ்டாக்ஸ் ஒரு 2 ஸ்டாக்ஸ் பாத்துருக்கு. ரிலையன்ஸும் அண்ட் HDFC பேங்க் ரெகுலரா பாத்துருக்கோம். இது என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. நேத்து போட்டது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒரு சப்போர்ட்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கான். நேற்று இங்கே இந்த இதுக்காக நம்ம ஒரு சப்போர்ட் லைன் போட்டு வச்சுருந்தோம். மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நேற்று கீழே வந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். இங்கே என்ன வந்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அங்கே சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனது அப்படியே மேலே போயிருக்கா. மேலே இது வரைக்கும் போயிருக்கா. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு தாண்டி இருக்கான். வந்துட்டு எங்கேயும் மேலே நிற்க முடியல. அப்படியே கீழே திருப்ப ஆரம்பிச்சிருக்கான். இப்போ அகைன் வந்து கண்டினியூவாக கீழே வர்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது இதுக்கு மேலே போனோம்னா இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகைன் வந்து இப்போ ஆமாம், அவ்வளோதான். இவ்வளோதான். இன்னைக்கு நேற்று மூவ் ஆன அளவுக்கு இன்னைக்கு மூவ் ஆக முடியல. இன்னைக்கு ஒரு பாதி 50% மூவ் பண்ணி காமிச்சிட்டான். நானும் மேலே போவேன்னு காமிச்சிட்டான். 5 மினிட்ஸில் பார்க்கலாம் என்ன இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ட்ரெண்டை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் எப்பவுமே. இது பாருங்க, ஃபர்ஸ்டே வந்து 5 மினிட்ஸில் இன்னைக்கு நடந்தது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கி வந்துட்டு இருந்தான். இப்போ இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆனால் தான் பை ட்ரெண்ட் அப்படின்னு பார்ப்போம் நாம. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போய் க்ளோஸ் பண்ணி பை ட்ரெண்டுக்கு நான் போகிறேன்னு காமிச்சிட்டான். பை ட்ரெண்ட் அப்படிங்கிற காமிச்சிட்டான். அடுத்து இந்த லெவலையும் கூட க்ளோஸ் பண்ணியிருக்கான். அடுத்து இந்த லெவலுக்கு போயிருக்கான்னு வச்சுக்கங்களேன். அப்போ பை ட்ரெண்டை காமிச்சிட்டான். அப்போ எகைன் பை ட்ரெண்டுக்கு போனவன் கீழே வந்தால் லோவை கட் பண்ணக்கூடாது தான் கான்செப்ட். மேலே போயிட்டான், மறுபடியும் கீழே வர்றவன் லோவை கட் பண்ணல. இங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிட்டான். போனவன் மேலே போயிட்டான். மேலே போயிட்டு பெரிய லெவலில் நிற்கலை. அப்படியே கீழே வந்து மூவ் ஆயிருக்கான்னு வச்சுக்கங்களேன். இப்படி தான் வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால், இந்த ஹையை பிரேக் பண்ணால், இந்த ஹையை பிரேக் பண்ணால், அடுத்தது ஒவ்வொரு ஹையாக பிரேக் பண்ணியிருக்கான். பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லோவை கட் பண்ணக்கூடாது. இங்கே லோவை கட் பண்ணியிருக்கான். கட் பண்ணவே மறுபடியும் மேலே ஓடணும். இந்த ஹையை கட் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அகெயின் அகெயின் மறுபடியும் கீழே வந்து நிற்கிறான். அப்போ செல் ட்ரெண்டுக்கு 5 மினிட்ஸில் திரும்பி நின்றுருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் எடுத்திருந்தாவே இன்னைக்கு ஒரு பைசா பார்த்துட்டு வந்திருக்கலாம். மேலே போக வரைக்கும் கூடவே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல அவர் ரிஜெக்ட் ஆகிறான்னா திரும்பி வெளியே வந்துட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா தான் கொடுத்துருக்கா, தப்பு இல்லை. நேற்று மேலே ஓப்பன் ஆகி கீழே சூப்பராக ஒரு சப்போர்ட் கொண்டு வந்திருக்கான். அந்த லோவெல்லாம் உடச்சிட்டு வந்தான். ஏன்னா இதுதான் சப்போர்ட் ஆக்சுவலாக. அந்த சப்போர்ட் உடச்சிட்டு கீழே வந்தான். இங்கேருந்து நம்ம எடுத்துருக்க வேண்டிய பாயிண்ட் இது வரைக்கும். அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு போனஸ் கொடுத்துட்டான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகி ஒரு 50% 40% வரைக்கும் போயிருக்கா மேலே. இன்றைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுத்துருக்க முடியும். ட்ரெண்டை பிரேக் பை ட்ரெண்டுக்கு வந்தோடனே நம்ம அழகாக இந்த இடத்துல எங்கே வேணாலும் பிக் பண்ணியிருக்க முடியும். அடுத்து HDFC பேங்க் பார்க்கலாங்க. இவன் நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகி நேற்று வந்து பாதியிலே க்ளோஸ் ஆகி நிறுத்திக்கிறான். சப்போர்ட்டாகவே தொடலை, பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க பாருங்கள். அழகாக வந்து இன்றைக்கி கரெக்டாக சப்போர்ட் தொட்டான். நேற்று தொடலைன்னு பேசுகிறேன். இன்றைக்கி சப்போர்ட் தொட்டு போட்டு கொஞ்சம் மேலே போயிட்டான். ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. இங்கே ஓப்பனாக இருக்கான், கொஞ்சம் மேலே போயிருக்கான், முடியல. கீழே வந்தால் சப்போர்ட் தொட்டான். இங்கே பாருங்க, நேற்று இன்றைக்கும் காலையில் சப்போர்ட் தொடாமல் தான் மேலே மூவ் ஆயிருக்கான். அப்புறம் அகைன் வந்து சப்போர்ட் தொட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிருக்கான். இவன் இப்படி தான் நடப்பாங்க. HDFC பேங்க் பொறுத்தளவுக்கு இதுதான் அவனோட மூமெண்ட்டு. நம்ம தெரிஞ்சுட்டா போதும், இப்படி தான் அவன் மூவ் பண்ணுவான்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்ககிட்ட நாம காசு பண்ணுறக்கு வழி பார்க்க முடியும். பாருங்க, இவன் பைட் எடுக்க மாறினானா மாறல, அப்படி தான் சொல்லணும்.
இதை இந்த காலையில் ஓப்பன் ஆன கேண்டில் பை ட்ரெண்டுக்கு மாறினா என்ன பண்ணணுங்க, இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். வைக்கல, பை ட்ரெண்டுக்கே மாறல. நிஃப்டி ரிலையன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டுக்கு மாறி செல்லுக்கு வந்து நின்றுருக்கான். ஆனால் இவன் வந்து தெளிவாக நான் பை ட்ரெண்டுக்கே போலின்னு ஹோல்ட் பண்ணிட்டான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மேலே போயிட்டு முன்னாடி மேலே போய் கீழே வந்து எகெயின் வந்து இந்த லோ உடச்சி அப்படியே கன்னியூ காட்டுறான். நான் செல்லுதான்னு காட்டிகிட்டு இருக்கான். மேலே போனவன் எகெயின் பை ஹைக் போக முடியல. எகெயின் அங்கிருந்து வச்சு கீழே திருப்பிட்டான். பாருங்க, இவனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இல்லை, கொடுத்துருக்கான். பட் பாருங்க, லெவல் இதுதான். இந்த லெவலுக்கு நம்ம பிக் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல இவங்க டைம் காசு வாங்கியிருக்க முடியும். சரிங்களா? புட் ஆப்ஷன் தான், ஆனால் பை ட்ரெண்டுக்கு வரலையில்ல. அப்போ செல் ஆர் புட் ஆப்ஷன் அப்படி மூவ் பண்ணியிருந்தோம்னா இங்கே ஒரு சான்ஸ், இங்கே ஒரு சான்ஸ், இங்கே ஒரு சான்ஸ். இங்கே வந்து அழகாக சப்போர்ட்டே தொட்டிருக்கான். இங்கே வந்து நியர்பை சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். இங்கேருந்து வந்து பெரிய சப்போர்ட்டுக்கு வரல, கொஞ்சம் வந்துட்டு திரும்பி மேலே வந்தவன் மறுபடியும் கீழே வந்திருக்கான். அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி தான் நம்ம பிடிச்சிருக்கணும். இப்போ பை ட்ரெண்டுக்கு வரல அப்படிங்கும்போது செல் ட்ரெண்டில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறானோ அதை பூரா நம்ம பிக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ரைட். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம்.